இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று செவ்வாய்க்கிழமை புனித பதுவை அந்தோனியாருக்கும் புனித வனத்து அந்தோனியாருக்கும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாளாக இருக்கின்றது. புனித பதுவை அந்தோனியார் லிஸ்பன் நகரிலே பிறந்திருந்தாலும் அவர் பதுவை நகரிலே பணியாற்றினார். அவர் வாழ்ந்த பொழுது, குருவாக இருந்த பொழுது, கோவிலுக்கு ஒரு 4 பேர் 5 பேர் தான் வருவார்கள். எனவே அங்கு நல்ல செல்வ செழிப்பு இருந்தது. எல்லோருக்கும் போதுமான பொருட்கள் இருந்தன. அநேக பணக்கார மக்கள் அதிக வட்டிக்கு பணம் வசூலித்தார்கள். இப்படி எல்லா உலக போக்கிலான அவர்கள் வாழ்க்கை இருந்தாலும் அவர்களுக்கு ஆன்மீகம் சுத்தமாக இல்லை. இதை கண்டு எப்படியாவது இவர்களை ஆன்மீகத்திலே வளர்க்க வேண்டும் என்று நினைத்தார். ஒவ்வொரு வீடாக சந்தித்து அவர்களுக்கு ஆன்மீகத்திலே வளர போதித்தார். ஒரு முறை அவர் எப்பொழுது அதிகம் எல்லோராலும் பேசப்பட்டார் என்றால், ஒரு குருப்பட்டத்திற்கு வர வேண்டிய குருவானவர் வரவில்லை. இவர் அந்த குருப்பட்டத்திற்கு போதித்தார். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியத்திலே அவர்கள் திகைத்து போனார்கள். ஏனென்றால் ஒரு சாதாரண சிறிய பையன், சமையலறையில் வேலை செய்கின்றவன், வரவேற்பறையில் வேலை செய்கின்றவன், இவனுக்கு எங்கிருந்து இவ்வளவு ஞானம் வந்தது என்று எல்லோரும் திகைத்து அதன் பிறகு அவருடைய போதனையை கேட்க ஆரம்பித்தார்கள். கோவிலுக்கு வர ஆரம்பித்தார்கள். எவ்வாறு ஆண்டவர் இயேசுவுக்கு அவர் சொந்த ஊரிலே போதித்த பொழுது, இவன் தச்சனின் மகன் அல்லவா, இவனுடைய தாய் மரியாள் நம்மோடு இல்லவா என்று சொல்லி அவர்கள் எப்படி திகைத்தார்களோ அதை போலவே புனித அந்தோனியாருடைய போதனையும் கேட்டு இவனுக்கு எங்கிருந்து இவ்வளவு ஞானம் வந்தது என்று எல்லோரும் ஆச்சரியத்திலே திகைத்து போனார்கள். அத்தகைய வன்மையை ஆண்டவருக்கு அவருக்கு கொடுத்தார். தன்னுடைய போதனையினால் எத்தனையோ மக்களை அவர் கவர்ந்தார். இன்னுமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஆன்மீகத்திலே வளர்ந்த பொழுது என்ன நடந்தது என்றால், அந்த பதுவை நகரிலே ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு தெரு இருக்கின்றது என்றால் அந்த தெருவிலே வலப்பக்கம் உள்ளவர்கள் ஆரம்பித்தார்கள் என்றால் இடப்பக்கம் உள்ளவர்கள் ஜன்னலை திறந்து வைத்து அவர்கள் பதில் சொல்வார்கள். அவ்வாறாகவே ஒரு குறிப்பிட்ட தூரம் ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்றால் எவ்வளோ தூரம் என்று கேட்கின்ற பொழுது நம்மெல்லாம் சொல்வோம், ஒரு 10 மைல் ஆகும் அல்லது 15 கிலோமீட்டர் ஆகும் என்று சொல்வோம். ஆனால் அந்த காலத்திலே புனித பதுவை அந்தோனியார் வாழ்ந்த காலத்திலே அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், நீங்கள் ஒரு ஜெபமாலை சொன்னால் இந்த இடத்திற்கு போயிடலாம், அல்லது 3 ஜெபமாலை சொன்னால் நீங்கள் இந்த இடத்திற்கு போகலாம் என்றுதான் பதிலளிப்பார்கள். அவ்வாறாக இந்த உலக போக்கின்படி வாழ்ந்தவர்கள் ஆன்மீகத்திலே அவர்கள் வளர்ந்தார்கள். ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம். சீடர்களோடு படகிலே பயணம் செய்கின்றார். அந்த படகு அலைகழிக்கப்படுகின்றது, புயல் காற்று வீசுகின்றது, எல்லோரும் பயப்படுகின்றார்கள். அப்பொழுது சீடர்களை கடிந்து கொள்கின்றார். ஏன் இப்படி பயப்படுகின்றீர்கள், நம்பிக்கை இல்லையா என்று சொல்லி அவர்கள் திட்டுகின்றார்கள். அப்பொழுது பார்க்கின்றோம், காற்றையும் கடலையும் இவர் அதட்டுகின்றார்களே, அவையும் கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையராக இருப்பாரோ என்று சொல்லி சீடர்கள் பேசிக்கொள்வதை நாம் பார்க்கின்றோம். அதே வார்த்தையைத்தான் அந்தோனியாரை பற்றியும் பேசிக்கொண்டார்கள். இவர் எத்தகையாரோ இருப்பாரோ என்று பேசிக்கொண்டார்கள். எனவே பதுவை அந்தோனியாருடைய இந்த நாளிலே நாம் அவரை நோக்கி உருக்கமாக ஜெபிப்போம். நம்முடைய கதறல்கள், நம்முடைய பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள்லாம் வருகின்ற பொழுது நம்முடைய விசுவாசம் தளர்படுகின்றது. நாம் நம்முடைய உலக வாழ்க்கையிலே எவ்வளவு சம்பாதிக்கலாம், இன்னும் எப்படி வாழலாம் என்று உலக போக்கின்படி தான் நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இருக்கின்றன. எவ்வளவோ சம்பாதிக்கின்றோம், எவ்வளவோ இந்த உலக போக்கின்படி வாழ்கின்றோம். நம்மையே நாம் கேள்வி கேட்க வேண்டும். உண்மையான நிம்மதி இருக்கின்றதா, உண்மையான தூக்கம் இருக்கின்றதா, மன நிறைவு உண்மையானது இருக்கின்றதா, உண்மையான மகிழ்ச்சி இருக்கின்றதா என்றெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்பொழுது நாம் ஆன்மீகத்திலே வளர ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது அந்த மன நிறைவு கிடைக்கும், மன மகிழ்ச்சி கிடைக்கும். நிச்சயமாக நாம் நினைத்த காரியங்கள் அனுகமாகும். நிச்சயமாக நம்முடைய புனிதர் பதுவை அந்தோனியார் நமக்காக பரிந்து பேசுவார். நம்முடைய தேவைகளிலே அவர் உடன் இருப்பார். ஆனால் இத்தகைய இந்த ஆன்மீகத்தை விட்டு நாம் வெளியே செல்கின்ற பொழுது சிறு பிரச்சனைகள் வந்தாலும், கவலைகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் நாம் துவண்டு போய்விடுவோம். கடவுள் மீது இருக்கின்ற நம்பிக்கையிலே அகன்று போய்விடுவோம். சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட குடும்பத்திலே பிரிவை ஏற்படுத்தும், பிளவை ஏற்படுத்தும், ஒற்றுமை இல்லாமல் போகும், சமாதானம் இல்லாமல் போகும். ஆகவே இந்த நாளிலே
புனித பதுவந்தனராய் நோக்கி ஜெபிப்போம். நிச்சயமாக நம் குடும்பத்திற்கு நிறைவான ஆசீர்வாதத்தையும், நம் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா விதமான சவால்கள், பிரச்சனைகள், சோதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி அவருடைய அருளும் ஆசீரும் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நிறைவாக கிடைக்க இந்த நாளிலே சிறப்பாக மன்றாடுவோம். ஆமென்.